போயிடுச்சு. எங்கள் தங்கச்சி ராஜகுமாரி அங்கே வந்துருந்துச்சு. அது வந்து எந்த பிரச்சனையும் ஆகலை, அதே பொண்ணு அதே மாப்பிள்ளை தான் அவனுக்கு அதுக்கு அப்படி சொல்லிச்சு. எங்கள் பொண்ணு வந்து எனக்கு சவம் பண்ணுச்சு. நான் அந்த வீட்டில் போய் எங்கள் லட்சுமி ஆண்டவருடைய மக வீட்டில் போய் நான் ஜெபம் பண்ணேன். என் மருமக வயது என் மக பெரிய சின்ன மக குழந்தை இல்லாத இருந்துச்சு. 4 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. ஆண்டவருக்கு நான் ஜெபம் பண்ண பார்த்து சின்ன மகளுக்கு ஒரு பொண்ணும் என் மருமகளுக்கு ஒரு பொண்ணும் நார்மலாக என் மருமகளுக்கு 2 ஆகிருக்கு. அடுத்த வருஷம் நான் ஆனஸ்தான் எடுத்துக்கிறேன். படிக்கும்போது ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க. திருப்பி அது 8வது படிக்கும்போது அதே முக்கு சதவாடு போய் அதை ஆபரேஷன் பண்ணி எடுத்தாங்க. மறுபடியும் அதே முக்கு சதவாடு போய் அப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதெல்லாம் இது பண்ண முடியாதம்மா, பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசு இருந்துருக்கு, என்ன பண்ணணும்னு தெரியல, இது போட்டு தான் பண்ணணும் அப்படின்னு டைட் போட்டு அதுதான் பண்ணணும், பெருசாக இருக்குது ஆபரேஷன் சார், இவ்வளோ தூரம் வளர்க்க போயிடுன்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் யாருமே வரல, நீ உன்னோட நீ பார்த்துக்க எப்படின்னு சொல்லிட்டேன்னா, எல்லாருக்கும் நான் திருமணம் நடத்தினா 3 பிள்ளைங்களை கேட்டால் அது மட்டும்தான் எங்கள் வீட்டில் நடத்துகிறேன். நான் என்ன என்னை விட்டுட்டு அவர் அப்படியே போயிட்டேன். என் சின்ன பொண்ணு வகுத்தில் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு போனார். என் பையன் குழந்தை, இன்னொரு பையன் குழந்தை, என் பொண்ணு வகுத்தில் இருக்கும்போது எங்கள் அம்மா கிட்டே போய் நான் இருந்தேன். அங்கேயே அப்பா அம்மா கிட்ட அண்ணன் தம்பிக்கிட்ட இருந்து அந்த பிள்ளைங்களை வளர்த்து வேலைக்கு கூலி வேலைக்கு போய் தான் அந்த பிள்ளைங்களை காப்பீடு பண்ணேன். இருக்கிற அப்பா அம்மா அண்ணன் தம்பி தான் சத்து, யாருமே நீ இருக்கக்கூடாது, நீ பிள்ளைகளை எடுத்து நிற்பாங்க, நீ என்ன பண்ண எனக்கு தெரியாது, நாங்கள் எத்தனை வருஷம் உங்களுக்கு சோறு போடுவோம், பிள்ளைக்கு உங்களுக்கு சோறு போட மாட்டாங்க, எனக்கு தண்ணி வாங்கி கொடுக்க மாட்டாங்க, என் பிள்ளைங்களையும் பார்க்க மாட்டாங்க. நான் எங்கே ஓடி களை வெட்டு நடு 10 வேலைக்கும் போவோம். எல்லா வேலைக்கும் போய் என் பிள்ளைங்களை காப்பீடு பண்ணி காசு எடுத்து மாட்டாங்க. அந்த நேரத்தில் எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த பிள்ளைகிட்ட ஆதிபத்தியம் இது அனைத்து ஆனால் என் தேவன் கர்த்தர் என் கூட இருந்தார். என் பிள்ளைய போட்டு நான் ஜவ் பண்ண தனியாக வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. என் மசாலாம் எட்டி பார்த்துட்டு நான் ஜவ் பண்ணி அழுவேன். என் பொண்ணுக்கு கை போடாமல் மட்டுமா ஆபரேஷன் பண்ணி அந்த சதை எடுத்து நீசப்பா என்னை எல்லாம் கை விட்டுட்டாங்க. எல்லாம் நான் பண்ண ஒன்று மட்டும்தான் ஐயா என் கணவர் என்னை கை விட்டாரு. என் தாய் தரப்பு இறப்பு போறவங்க கை விட்டாங்க. என் பொண்ணு நல்ல மாதிரி ஆபரேஷன் பண்ணி வெளியே வரணும் ஐயா. சாட்சி மட்டும் சொல்றாங்க. சாட்சி பண்ணாமா என் பொண்ணுக்கு அதே மாதிரி நல்ல மாதிரி ஆபரேஷன் பண்ணி என் மகளை வெளியே செஞ்சு தெரியும்னாமா உன் பிள்ளைய ஆபரேஷன் போட்டு கை போட்டு பண்ணாமல் சுத்தமாக பண்ணி அந்த சதையை எடுத்து வந்து என்கிட்ட காட்டினாரு இந்த பெரிய டாக்டர். ஐயா நீங்க டாக்டர் ஏசப்பா, நீங்க தான் ஐயா டாக்டர்னு சொல்லி அந்த சதையை வாங்கினோம். அது கண்ணீர் வடிச்சு அந்த இடத்துல அழிவு அந்த பிள்ளைய வச்சு என் தேவன் கை விட்டால, என்னை கை விடல என் பிள்ளை என்னையும் என் தேவன் கூட இருந்து பாதுகாத்து என் பிள்ளை என்னையும் இந்த 2 வாரமா 3 வாரமா ஆசிரியர் நான் ஒரு புறா வச்சு என் பிள்ளைய பாடுபடுத்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு எந்த நேரம் சாப்பாடு கூட வாங்கிட்டு பக்கத்து கட்டி பக்கத்துலாம் போய் கொடுப்பாங்க. என் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்து நான் காப்பீடு பண்ணி நல்ல மாதிரியா விட்டுக்கிட்டு என் கர்த்தர் கொடுத்தாரு. ஏசாப்பா என் பிள்ளைய என்னையும் காப்பீடு பண்ணாரு. எல்லாரும் கை விட்டாரு, என்ன கை விடல. என் ஏசாப்பா என்ன கையை விடல.
இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. சோதர சோதர லாபா சோதர 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 சொல்லு. இயேசுவின் நாமத்தினால வெளியேறு 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 வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு 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 வெளியேறு. சோதரம் 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 சோதரம். அக்கினி தொலைந்து இறங்குது. அக்கினி வல்லமை இறங்குது. அக்கினி வல்லமை. அக்கினி எரியுது 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 எரியுது. சோதரம் 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 சோதரம். இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாம் விழுந்து போ விழுந்து போ இயேசுவின் நாமத்தில். சோதர சோதர வெளியேறு 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 வெளியேறு. இயேசுவின் நாமத்தில். சோதர 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 இயேசுவின் நாமத்தில் ஓடி. எனக்கு தெரியாமல் செய்வாங்க. ஐயா நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும். நல்ல ஒரு பிசினஸ் பண்ணி இவரு உயர்ந்த ஒரு இடத்துக்கு போயிருக்கணும். ஆனா இவர் மாந்திரியத்தை கற்றுக் கொடுக்க வேதனைப்படுத்தி இவர் வேதனைப்படுத்துகிற ஆவிய வா இந்த நிமிஷத்திலே மாந்திரிகத்தின் கற்று மாந்திரிகத்தின் கற்று மாந்திரிகத்தின் வல்லமை குடும்பத்தை அடித்து கடன் வாங்க வைத்து பலவிதமான வேதனைகளை கொடுக்கிற மாந்திரிகத்தின் வல்லமை வெளியே முடியாமல் சொல்லுகிறேன். வெளியே வர முடியாமல் சொல்லுகிறேன். வெளியே வர முடியாமல் சொல்லுகிறேன். வெளியே வர முடியாமல் சொல்லுகிறேன். இந்த நிமிஷத்தில் இந்த சத்தத்தை இயேசுவின் நாமத்தில் ஒளியோடு என் தலைவர் இயேசுவின் நாமத்தில் ஒளியோடு வயிற்று ஓடு காலை விட்டு ஓடு என்று கடவுள் தெரியுமா? யாரு யாரு? நீ யாரு? யாரு? இவன் மேல ஏமாடு குட்டி செவத்தா எங்க 2 பேரும் அனுப்பி இவங்கிட்ட தெய்வம் உட்காரக்கூடாது, இவன் உட்காந்து வாங்கி சொல்லக்கூடாது, இந்த ஊரில் இவன் ஒரு சங்காரம் ஆகக்கூடாது, இவன் கடை வாங்கி சோறு போட்டு இந்த ஊரை விட்டு எந்த ஊருக்கும் போகக்கூடாது, இங்கே தெருவு நாயாட்ட சுத்தி சுத்தி வரல எங்களை ஏவி விட்டாண்டா ஏவி விட்டாண்டா. நாங்க வந்து இவனை அனுபவா இவனை சாவடிக்கு சொல்லி அனுப்பினானுவ, பைத்தியக்காரன் ஆக்குன்னு அனுப்பினானுவ, ஊர் வீட்டு அனுப்பினானுவடா. நான் வந்து இவன் வந்து ஒரு நல்லவனா இருக்கிறான்னு நான் இவனை எதுவும் பண்ணாத, இவன் கூட இருந்து இவனை அணுவா இவனை வந்து அணுவா படிக்க ஆக்கணும்னு என்னை மாற்றி விட்டானுவ. அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறப்ப இவன் வந்து உருவல்லாதவன் ஒலி கொடுக்கிறவன்டா. இவங்கிட்ட வரப்பாத நான் போறேன்டா.
கைகளை வந்துருங்க. ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாரு. உங்களை கடமையிலிருந்து விடுதலையாக்கி ஒரு தொழிலை கொடுத்து உங்களை இன்னும் உயர்த்துவார். ஏசப்பா உங்க கூடவே இருக்கிறார். நீங்க பயப்படாத. இப்போது ஐயாவுக்கு பரிசுத்த ஆவியானவர் இப்ப ஐயாவை அப்படியே நிரப்புவார். உன் வயிற்றில் இருக்கிற ஒரு விதமான நீர் கட்டிகள் கரையுது. உன்னை வேலைக்கு போகாத முடியாது. உன் கணவனை கட்டி வைத்திருக்கிற ஆவி வெளியேறு. உனக்கு எது சார்ந்தாலும் அந்த கொமட்டர்கள் வெளியே போகக்கூடாதபடி அவர் இறுதி ஆவி உன்னை பிடிச்சு வச்சிருக்க. வெளியே வந்திருந்தாங்க. வெளியே வரட்டும். இந்த நிமிஷத்திலே எல்லா கட்டுகளையும் கத்தர் அவுக்கிறார். வயிற்றிலே வெளியேறுகிறது. வெளியே போ. இருளின் ஆவிகளே வெளியே போய் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்கிறது. அம்மா வீட்டை குறித்து அதிக கவலையில இருக்கிறார். ரைட்டா? உனக்கு சாப்பிட முடியல. சாப்பிட்டாலும் வயிற்றுல நெருக்கி வாதி வர மாதிரி இருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஊற்றுகிற அந்த ஆவி ஒரு இருளுக்குள்ள வெள்ள மரத்துக்கு பிடிக்காம உண்மையா? இப்பொழுது வெளியே வா. வெளியே வா. யாரும் முடியாது. வெளியே வா. வெளியே வந்து அந்த ஆவியை இது ஒரு சூனிய கட்டு. இயேசுவின் நாமத்தால் டெலிவரி செய்வார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தால் இந்த மகனுக்குள்ள ஒரு விடுதலை கட்டளையிடுகிறார். அடிக்கடி சாப்பிடுவேன். கரெக்டா தப்பாமா? இப்ப உன்னுடைய உடம்புல வயிற்று பகுதி ரத்தத்தை சுத்திகரிக்க முடியாதபடி பலவிதமான கிரிகள் உடம்புல இருக்குது. இந்த கிரிகள் சாப்பிட வைத்து வேதனைப்படுத்துற கிரிகள், இந்த மந்திரவாத கட்டுகள் என் பையன் இங்கே தான் பிஸ்கட் போயிட்டோம். என் பையன் அப்பா இல்லம்மா, நீ வளர்த்த வண்டி அவனுக்கு சொத்து பார்த்தாரு, ஞாபகம் பார்த்தாருமா. நான் பிச்சை தான் எடுக்கணும், பிச்சை கூட போட மாட்டாங்கம்மா. நீ இருந்தாலே என்னால் முடியல, நீ எடுத்துட்டு போமா.
ஒரே நல்லா இருக்காங்க இன்னைக்கால என்னால முடியாது இருந்து யாருக்கும் கொண்டு உணர்ந்துதான் எங்கேயும் சொல்லாம அப்படியே இருந்தாலும் போயிடுமா நீ நான் எல்லாரும் வாங்கிட்டு சேர்த்துன்னு சொன்னான் இந்த அம்மா தான் போட்டாங்க நான் வந்தேன் எனக்கு சோகம் கொடுத்துட்டாரு போனேன் 10 வருஷமா கொஞ்சம் சரி வரல எதுப்பா டாக்டர் உடம்புக்கு கொஞ்சம் சரியா இருக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது நன்றி. இப்ப யாராக இருந்தாலும் உலகத்துல இயேசுவே வந்தா கூட இந்த உலகத்துல கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பாடுபட்டு தாங்க ஆகணும். உடனே அந்த திட்டத்தை நிறைவேற்ற விட மாட்டான். இப்ப ஒரு உதாரணத்துக்கு லூக்கா 22:34 வாசிப்போம். லூக்கா 2:34. பின்பு சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாதை நோக்கி இதோ அனைவருடைய இறுதி சிந்தைகளை வெளிப்படுத்தத்தக்கதாக இஸ்ரவேலை விழுகிறதுக்கும் எழுந்திருக்கிறதுக்கும் அடையாளத்திற்காக இவர் நியமிக்கப்பட்டு இருக்கிறார். அப்ப யாரை குறித்து இந்த தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. இவர் அனைவரை வாழ வைக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு யார் இருந்திருக்கா? இயேசு வந்திருக்கார். அப்ப ஒரு நல்ல தீர்க்க தரிசனம் தான். ஆனா அவர் மனிதனை வாழ வைக்கிறதுக்கு சாத்தா விட்டானா கல் எடுத்து அடிச்சானுவோம், அவரு நொண்டியெல்லாம் சுகமாக்குனப்ப தச்சை விட்டு வெளியில தள்ளாடுவோம், சிலுவையில் அரைஞ்சாடுவோம், காரி மோலையில துப்புனாடுவோம். எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு தொல்லைகளை அவர் அனுபவிச்சு அந்த ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றினார். இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு சின்ன துன்பம் வந்துட்டா நான் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற மாட்டேன், திட்டத்தை நிறைவேற்ற மாட்டேன்னு நம்ம அந்த பாதையிலிருந்து விலகி போய்விடுகிறோம். அப்படி இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்க திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவ்வளோ ஈசான காரியம் கிடையாது. எவ்வளவு சாத்தானால மனிதனால அல்லது நீங்க செய்கிற பாவத்தினால நீங்க கீழ்ப்படியாத கர்த்தருக்கு கீழ்ப்படியாததுனால எவ்வளவோ கஷ்டங்களை நாம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும் சகோதரனே சகோதரிகளே. இதெல்லாம் நம்ம உணர வேண்டும். அப்ப ஆண்டவர் உன்னை நம்பி இருக்கிறார், நீ அப்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும், ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. சரி, இப்ப இயேசு பத்தி படிங்க. இயேசு வந்து இப்படி வந்தாலும் இயேசுவை என்ன செஞ்சாங்க அப்படின்னா 24 வாசிங்க. சாரி, அது 26 மத்தேயு 26ல 67 இருந்து 69 வரைக்கும் வாசிங்களா? அப்பொழுது அவருடைய முகத்தில் இப்ப முகத்துல என்ன பண்ணுவாங்களா? துப்புவாங்க. இப்ப இயேசு பொறுமையா இருந்ததுக்கு காரணம் அவருடைய அனுபவம், ஜெபம். ஹல்லேலூயா. இது வந்து ஒரு தியரி கிடையாது. இட்ஸ் நாட் தியரி. ப்ளீஸ் நோட் இட். அவருடைய அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பெஸ்ட் நாலேஜ். ஹல்லேலூயா. அது அவருடைய அனுபவம். அந்த அனுபவத்தை வச்சுதான் இயேசு கிறிஸ்து முகத்துல எச்ச துப்புடும் போது அவர் பொறுமையா இருந்தார். ஏன்? இந்த உலகத்தை அவர் ரட்சிக்க வேண்டும். அது யாருடைய சித்தம்? பிதாவின் சித்தம். அப்ப அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாக அவருடைய முகத்துல எச்ச துப்புறாங்க. நீங்க ஏத்துப்பீங்களா? இவன் பாஸ்டர் வந்து ஒரு திட்டுறாருன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? சாப்பிட்டு ஏதாவது திட்டுறீங்க, பொறுமையா இருக்கிறதுக்கு இல்ல. உங்களுடைய திட்டத்தை நீங்க நிறைவேற்றுவதற்கு என்ன கூட ஆண்டவர் பயன்படுத்துவாரு, ஒரு சிச்சையா. பிரைஸ்லாம். ஹல்லேலூயா. நான் கூட சம்பந்தம் இல்லாம உங்களை திட்டிடுவேன். ஏன்னா உங்களை திட்ட விட்டு பாப்பாரு ஆண்டவர் இவன் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. நீங்க திருப்பி திட்டினீங்கன்னா அவுட். சொல்லுங்க, அவுட். கபடி 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 அவுட். என்ன பாஸ்டர் திட்டின இல்ல. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக யாரை பயன்படுத்தினாரு? யாரை பயன்படுத்தினாரு? இதான் பயன்படுத்துறாரு. இயேசுவை பயன்படுத்துறாரு. ரைட்? ஏதோ ஒரு பதில் சொன்னீங்க. ரைட்?
உலகத்தையே ரட்சிக்கிறதுக்கு ரட்சிப்பின் வீரரா இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்துறாரு. ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவையே அந்தே பிதா எதுக்கு அனுமதிக்கிறாரு? மூஞ்சில எச்சிட்டு போய் அனுமதிக்கிறாரு. அப்ப ரெண்டு காரியத்தையும் பிள்ளையும் ஆட்டுறாரு, தொட்டிலையும் கிள்றாரு. இதுதாங்க அவருடைய அழைப்பு. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுறவங்களா இல்லையா சொல்லுங்க. அவர் தான் தொட்டி ஆட்டுவாரு, அவர் தான் கிள்ளுவாரு. அதனால பிராமணனுக்கு ஓகோன்னு போறதுக்கு தொட்டியை ஆட்டுவோம், பிள்ளைங்க கிள்ளுவான். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து முன்னேறாதபடிக்கு அவருடைய முகத்துல என்ன பண்ணாங்க? எச்ச துப்புனாங்க. அப்ப நீங்க கூட பாருங்க, பிதா ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அந்த திட்டத்துக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு தடையை உண்டாக்குவாரு, அவமானத்தை உண்டாக்குவாரு. நீங்க இந்த அவமானம், எங்க அவமானம் வருதோ, எங்க தடை வருதோ அதே இடத்துல நின்றுட்டீங்கன்னா அவுட். சொல்லுங்க, கைதி சொல்லுங்க, அவுட். நீ தாண்டி போனீங்கன்னா நீ யாரு? ஸ்ட்ரைட் ரைட்டா? நீ ரைட் இல்லன்னா நீ அவுட். ஆமே. இப்ப நீ ரைட்டா அவுட்டா? முக்காசி பேர் அவுட், எனக்கு தெரியும். சரி, ஆனா ஒரு காவாசி பேர் கொஞ்சம் அப்படி ஓடிட்டு இருக்கீங்க, நீங்களா ரைட்டு. சரி, எச்சத்து போனாங்க. அவரை குட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே உங்களை அடித்தவன் யார்? இப்ப இயேசுவால சொல்ல முடியுமா முடியாதா? முடியும். ஆனா பிதா வெளிப்படுத்தல, சொல்ல முடியாது. யாரும் பிதா வெளிப்படுத்தல. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து இருந்தான். இப்ப பாருங்க, கூட இருந்தவனும் வெளில வந்துட்டான், கர்த்தரும் கை விட்டுட்டாரு. ஆனா கர்த்தரை யார் கை விடல? கர்த்தர் இதா வந்து கர்த்தரை கை விட்டார். கர்த்தர் இயேசு கை விட்டாரு. இயேசு யார் கை விடல? பிதாவை கைவிடவே இல்லை. சொல்லுங்க, இவ கைக்கு சொல்லுங்க. பிதா என்ன கைவிட்டாலும் நான் அவர் கைவிட மாட்டேன். இதுதான் சரியான பாதம். உண்மை நான் சொல்றது பொய் கிடையாது. பிதா என்ன பண்ற சமயத்துல கைவிடுறாரு, நீங்க அப்ப என்ன பண்ணக்கூடாது? கடவுளே என்னை கைவிட்டாரு, பல வழியில நான் அவமானப்படுறேன், வேதனை பண்றேன், கடன் பண்றேன், என்னை எல்லாம் திட்டுறாங்க. இப்ப இப்படி அழைப்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வானத்துக்கும் பூமிக்கு மேலான ஒரு நாமத்தை உங்களுக்கு கொடுப்பார். அது என்ன சார் வானம்? படிக்கலாம், பிலிப்பியர் 8ஆம் அதிகாரம் 2:8-11 வரைக்கும் வாசிக்கலாம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் எப்பங்க கீழ்ப்படினோம்? சொல்லுங்க, சிலுவையின், சொல்லுங்க, சிலுவையில அவர் பிதா மரணம் வர வரைக்கும் கொண்டாரா? யார? இயேசுவ. பிதா யாருங்க? இயேசுவுக்கு பிதா யாரு? இயேசுவுக்கு பிதா யாரு? பிதாதான் தகப்பன் தான். அந்த தகப்பன் இயேசுவை பிடிச்சி சாவுற வரைக்கும் கொன்னாரு, அடிச்சாரு, அவமானப்படுத்தினாரு. ஆனா இயேசு ஒரு பாதை விட்டாதான் விலகி ஓடினாரா? போகல, ஓடுல. உங்களை விட்டு நான் எங்க போவேன்? ஏசப்பாடு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி பிதாவை விட்டு நான் கொண்டு விட்டு எங்க பார்ப்போம் சொல்லி அவர் என்ன பண்ணாரு? மரணம் வர்ற வரைக்கும் கீழ்படுத்திருந்தா. குத்துனா பரவாயில்லங்க, அவமானப்படுத்தினா பரவாயில்ல, மரணம் வர வரைக்கும் குத்துனா பிதா. யாராவது அப்படி இருப்பீங்களா? அப்படி ஏசி இருந்தனாலதான் நம்ம எல்லாரோடையும் உயர்த்தான். அப்ப அழைப்பின் புள்ளியை நீங்க அடையறதுக்கு, அழைப்பின் கோட்டை நீங்க தொடர்றதுக்கு, அழைக்கப்படும் போதே உங்களுக்கு கையில பரிசு கொடுக்க மாட்டாங்க, முடிவுல தான் பரிசு கொடுப்பாங்க. ஆனா நீ பரிசு கொடுக்கிற மாதிரி ஓடணும்னா நீ எப்படி இருக்கணும்? ஆண்டவர் அனுமதிக்கிற அவமானங்கள், துன்பங்கள், தொல்லைகள், சாத்தான் அனுமதிக்கிறார் தொல்லைகள், துன்பங்கள், நீ உனக்கு விரோதமா இருக்கிற துன்பங்கள், தொல்லைகள் எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் நீங்க எங்க போகணும்?
கோட்டை தொட்டாதான் உங்களுக்கு என்ன உண்டு? பரிசு உண்டு, இலக்கு உண்டு. இத நான் ஒரு விளையாட்டுக்காக சொல்லி தரல. உங்களுக்குன்னு ஒரு இலக்கு, அந்த இலக்கை நீங்க தான் தொடணும், நீங்க தான் அந்த பரிசை வாங்கணும். அதுல வெற்றி நீங்க பெறணும்னா நீங்க பலவிதமான அவமானங்களை பட்டுதான் ஆக வேண்டும், தடைகளை அனுபவித்துதான் ஆக வேண்டும், துன்பங்களை அனுபவித்துதான் ஆக வேண்டும். இப்படிலாம் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சா நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது, வாழ முடியாது. எதுக்கு நான் சொல்லுங்க? அப்ப மரண மரியாதை கீழ்ப்படிந்திருந்தால், தம்மை தாமே தாழ்த்தினார். இப்ப ஒரு விசுவாசி எடுத்து கோச்சிட்டு ஓடி போயிருங்க, உங்களை பிடிச்சி உள்ள உட்கார வைக்க முடியுமா? போறீங்க, இப்ப உட்கார வைக்க முடியாது. யாரு நினைச்சா உட்காரலாம். ஐயா சொல்ற ஐயா கை தட்டுங்க. நீ ஏன் நினைச்சாதான் உட்காரலாம், யாராவது சமாதானப்படுத்தினா கூட உட்கார மாட்டேன். அப்ப என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, நீங்க ஆண்டவருடைய இலக்கை நோக்கி ஓடணும், ஆண்டவருடைய நம்பிக்கையை நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னா அந்த அவமானங்கள் எல்லாம் அனுபவிக்க நீங்களே உங்களை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அதை அனுமதிக்கு நீங்க தான் தரணும். only ownership of you. இத வேற ஒருத்தர் வந்து இன்டர்பிரட் பண்ண முடியாது, அதை அழுத்த முடியாது, அதை செய்ய என்று சொல்ல முடியாது. நீ விருப்பப்பட்டா உட்காந்துக்கலாம், விருப்பப்படல நீங்களே எதிர்த்து போகும்போது யாரும் உங்களை என்ன பண்ண முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்துவையும் அது போல பிதா வந்து கம்பல் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் கம்பல், இட்ஸ் ஒபிடியன்ட்லி. யாரோட ஒபிடியன்ட்லி? ஜீசஸோட ஒபிடியன்ட்லி. பிதாவோட ஒபிடியன்ட்லி கிடையாது, ஜீசஸோட ஒபிடியன்ட்லி. அவர் தானே அந்த ஒபிடியன்ட்லி எடுத்தாரு. பிதா நாட் கம்பல்சரி. அவர் வந்து பிதா வந்து இயேசுவை கம்பல் பண்ணல, நானே அதை ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு, அவரே செஞ்சாரு. அப்படியாப்பட்டவர்களால் இலக்கை நோக்கி ஓட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு 1:12 வாசிங்க. அடுத்த வசனம் வாசிக்க போகும். சோதனை சாய்க்கிறவன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். என்ன கிரீடம்? ஜீவ கிரீடம். உங்களுக்கு நீங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவ கிரீடம் கிடைப்பா. இப்ப பிலிப்பியரை வாசிங்க 8ல தொடர்ந்து வாசிங்க. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இது உண்மையா இல்லையா? கரங்களை ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எதுமே பொய்ன்னு சொல்ல முடியும்? இயேசுவின் நாமத்தை விட உலகத்துல உயர்ந்த நாமம் ஏதாவது இருக்கா? இயேசுவை விட உயர்ந்த நாமம். இன்னொரு முறை அதுக்கு அந்த லாஸ்ட் ஒரு வசனம் மட்டும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையான இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இயேசுவை விட உயர்ந்த நாமம் உலகத்துல ஏதாவது இருக்கா? யாராவது சொல்ல முடியுமா? எந்த முஸ்லீம் சொல்ல முடியாது, எந்த கிறிஸ்தவனும் சொல்ல முடியாது, எந்த இந்துக்களும் சொல்ல முடியாது, எந்த மனுஷன் சொல்ல. ஏன்னா இயேசுக்கு அதிக பேர் வணங்குறாங்க. அதிக வல்லரசு நாடு இயேசுவை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதிக விஞ்ஞானிகள் இயேசுவை உள்ளதான், அதிக சர்ச்சிங்க இயேசுக்கு தான் இருக்குது, அதிக மக்கள் இயேசுவை தான் வணங்குறாங்க. இயேசு எழுதின புத்தகம் தான், பைபிள் தான் உலகத்திலே அதிகமா இருக்கு. அப்ப உலகத்துல இந்த பைபிள் வார்த்தை பொய்யா உண்மையா? இது உண்மைதான். நீ அப்படி சகித்திருந்தா உன்னையும் உயர்த்துவது உண்மை. சொல்லுங்க. அப்ப பாருங்க நண்பு சகோதரனே, உங்க வாழ்க்கை முழுவதும் ஒரு வெற்றி பயணம் தான். எத்தனை பேர் தோல்வி பயணமே கிடையாது. தோல்வி பயணமே கிறிஸ்தவர்களுக்கு. ஆனா இலக்கை அடைகிறது கொஞ்சம் கஷ்டம். அதே போலதான் ஒரே ஒருத்தவங்க மட்டும் பார்த்துட்டு 12 மணிக்கெல்லாம் அவங்க விட்டுறேன். ஆதியாகமம் 37 23 24 மட்டும் வாசிக்க ஒரு விளக்கம் கொடுத்துட்டு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். 37 23 24 வாசிக்க. யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்த போது
கழட்டி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். எந்த குழியில போட்டாங்க? ஒரு குழிக்கு போட்டாங்க. ஏங்க முதல் நாள் தாங்க கனவு கண்டா. என்ன கனவு? ஏசு வந்து ஒரு கனவு காட்டினாரு இந்த பையனுக்கு. என்ன, அவன் வந்து 17 வயசு தான், 15 வயசு. ஒரு கனவு காட்டுறாருங்க. என்ன கனவு தெரியுமா? அவன் தம்பிகள் எல்லாம் அவனுக்கு கீழ்படுகிற மாதிரி, அப்படி வணங்குற மாதிரியும், தாய் தகப்பனும் வணங்குற மாதிரியும். இவன் ஆண்டவரை ஜெபம் பண்ணி கேட்கிறான், ஆண்டவரே இது என்ன அர்த்தம் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொல்ற, இல்லடா அங்க வாடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஏசப்பா சொல்றாரு, எல்லாரை விட நீ உயர்ந்திருப்படா. உன் அண்ணனுக்கு 10 பேர் உன்னை வணங்குவான், 11 பேர் உன்னை வணங்குவான், உங்க அப்பா அம்மாவும் உன்னை வணங்குவாங்க. சொல்ல இது ஜாலியாச்சு. குதுக்கல கொண்டாடுறமே என் இயேசுவின் சன்னிதானத்துல ஆரம்பிக்குது. ஆனா மகன் என்ன நடந்துச்சு? அந்த 10 பேரும் புடிச்சானுங்க. சாத்துனானுவா. சாத்தி ஒரு பெரிய குழிக்குள்ள தள்ளி விட்டானுங்க. ஏன் தள்ளி விட்டான்? திரும்பி தூக்கிறதுக்கா? அப்படியே சாவடான்னு தள்ளி விட்டு வந்தானுங்க. அவன் ட்ரெஸ்ஸை எடுத்து ஆடு வச்சுட்டு ஒரு ஆட்டை அறுத்தானுவான். அறுத்து அது ரத்தத்தை எடுத்து அந்த சட்டையெல்லாம் தெளிச்சு கூட்டு கொண்டு போறாங்க. எடுத்து வச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு இருக்கானுங்க. கொலபாதனம் இப்பதான் இருக்கான்னு நினைக்காதீங்க. அப்பயே 8000 வருஷத்துக்கு முன்னாடியே பங்காளிங்க வந்து கடவுளி பையங்க அவனை தூக்கி கொண்டு கீழே குழியில தொக்குனிக்கிறபடி எறும்பு உடைச்சா தூக்கி போட்டு எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க. அது படிக்க இன்னும் கொஞ்சம் முடிச்சிடலாம். எல்லாம் பேத்த பாக்கிறத பார்த்தா சீக்கிரம் விடுறாங்க. மழை வர வரும்போது முடிச்சிடலாம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. தண்ணி இருந்தாலும் கால் கை உடையாதுங்க. தண்ணி எது குடிச்சு கொஞ்ச நாள் இருக்கலாம். தண்ணி இல்லாத குழி வச்சு தொப்புன்னு போட்டான். சொல்லுங்க, போட்டது யாரு? பக்கத்துக்காரனா? அந்த மதத்துக்காரனா? கூட பிறந்த பங்காளி. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஒத்த சமத்துல யாரெல்லாம் இருக்கீங்க சொல்லுங்க. ஆனா வார்த்தை வந்து பங்காளி. யாராவது ஒருத்தருக்கு ஒற்றுமையா இருக்கலாங்க. ஆனா எல்லாரும் இருக்க முடியாது. அதனால தள்ளி தள்ளி வீடு கட்டுங்க. குடிச்சிடுறாங்க. இப்ப தூக்கி போட்டா பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். எங்க என்ன பண்ணாங்களா? ஹலோ, சாப்பிடுறது உட்கார்ந்தாங்க. அவங்க ஒரே கத்திரி கிடக்குறாங்க பங்காளி. இவன் வந்து என்ன பண்றான்? சாப்பிட்டு இருக்கான் நிம்மதியா. இதுதான் உலகம். கோடி கோடியா நீ பதத்தை சேர்த்தாலும் அதை கொண்டு செல்ல முடியாது. அதை கொண்டு செல்ல முடியாது. அந்த பங்காளி ஒண்ணு ஏமாத்துவான். அந்த பங்காளி ஒண்ணு குழியில தண்டுவான். இல்லாத உலகத்தில பங்காளிய தேடும் மனுஷனே, உன்னை தேடும் சொல்லிட்டு பங்காளி ஓடுறியே, ஜாதிகாரன் ஓடுறியே. எங்க ஜாதிகாரன் ஒரு மாதிரி பேசுவாங்க. எங்க பங்காளிகளும் ஒரு மாதிரி பேசுவாங்க. அதனால அவனும் கோமண துணி கட்டிட்டு இருப்பான், நானும் கோமண துணி கட்டிட்டு இப்படியே செத்து போனாலும் போவாங்க. தானே ஏசு எனக்கு வேண்டாம். நோய் எத்திக்கிறதுக்கு ஏசு வேணும், வியாதி எத்திக்கிறதுக்கு ஏசு வேணும், கடன் எத்திக்கிறதுக்கு ஏசு வேணும். ஆனா எல்லாம் தீர்ந்த பிறகு யார் வேணும்? பங்காளி வேணும். உடனே அர்த்தம் இப்படி எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. பங்காளி நீங்க பங்காளி மேல உயிரை தான் வைங்க, எதை தான் வைங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா பைபிள்ல வந்து பங்காளி சுட்டாங்க. ஆனா இவன் கனவு என்ன வேண்டாம்? எல்லாருக்கும் ராஜாவா இருக்கணும். இப்ப எங்க கிடக்குறான்? இதே மாதிரி தான் வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை இன்னைக்கு இருக்கு. நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் அப்படி இருக்குன்னு எனக்கு கனவு காட்டினாரு கேசப்பா, நான் இப்படி இருப்பேன் அப்படி இருக்குன்னு பாஸ்ட் அடிக்கடி சொன்னாரு. என் வாழ்க்கை குயிக்குள்ள கிடக்குறேன், நான் என்ன பண்றது? சரி, குயிக்குள்ள கிடந்தாலும் பரவாயில்ல. அவனை தூக்கி என்ன பண்ணானுங்க? பின்னைய கையை காலி கட்டி அண்ணநாடு கொண்டு விட்டானுங்க. அங்க போய் அவன் என்ன பண்ணா, வீட்டுல வேலை செய்ய வச்சிருந்தாங்க. இது சுருக்கமா சொல்லிட்டு முடிச்சிடறாங்க. யாரு? அந்த கனவு காட்டினவன. அங்க போன ஒரு அம்மா என்ன பண்ணிட்டு இவன் மேல ஆசைப்பட்டு, நீ என்னோட தவறு செய்ய அப்படின்னு சொல்லிச்சு. அவன் நான் செய்ய மாட்டான் அப்படின்ட்டான். அவனை என்ன பண்ண ஜெயில வச்சுக்க மாட்டாங்க. அங்க கையும் காலையும் சங்கிலியால கட்டி வச்சுட்டாங்க. பல வருஷம், கிட்டத்தட்ட 15 வருஷம் கட்டி வச்சுட்டாங்க. இப்ப காட்டின கனவு என்ன? இவன ராஜாவா இருந்த கனவு எங்க போடுச்சு? ஜெயிலுக்குள்ள போடுச்சு.
என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, என்றைக்கும் மறை. அந்த ஜெயில இந்த பாட்டு தான் பாடியிருப்பான். இந்த பாட்டு தெரிஞ்சுதான் பாடியிருப்பான். என்ன ஆண்டவரே, 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு கனவு காட்டினீங்க, எல்லாருக்கும் ராஜாவாக காட்டினீங்க. நாம எங்க கிடக்குறேன்? ஜெயில கிடக்குறேன். சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, கை காலி கட்டி போட்டானுவோம். இத மாதிரி அக்கிரம கனவு உலகத்துல உண்டா? எனக்கு கனவு காட்டினீங்க, உனக்கு கண்ணு இருக்கா? எனக்கு கனவு காட்டினீங்க, இப்ப நான் கூப்பிட உனக்கு காது இருக்கா? எங்க போனீங்க? நீங்க எங்க போனீங்க? உங்களுக்கு கண்ணு இல்ல, உங்களுக்கு காது கிடையாது, நீங்க ஜீவனோட நீங்க அன்னைக்கா மறிச்சிட்டீங்க அப்படின்னு தான் அவன் சொல்லியிருப்பான். யாரு? யோசேப்பு. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, எலைகளை மறத்தீரோ, எழுதிப்பமா, எலைகளை மறத்தீரோ, இயேசுவே மனதிலோ. ஆனால் யோசேப்பை கர்த்தர் அந்த தேசத்தின் ராஜா